அந்த இடம் சீமான்ட்ட இந்த ஐடியா சொன்னீங்களா? இந்த ஆலோசனை இப்படி இல்லை, அவர் பண்ணலாம் பேசுனதுவான சம்பவம் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. இதை ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலாக்குனாங்கன்னா, ஒரு சபாநாயகருடைய ஆக்கிரமிப்பு வெளியில் தெரியுங்கிற ஒரே காரணம் தான். நகரமயமாக்கல்ல அதே ஊர்ல கிராமப்புறத்துல சாதி வெறியா இருக்கிற ஒருத்தன் நகரத்துக்கு வந்தா அமைதியா இருக்கான்ல. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இணைந்திருக்கார். ஆள் சின்ன பையனாக இருக்காப்புல, ஆனால் செய்கிற காரியம் ஒரு முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு. ஏன்னா சமீபத்தில் சீமான் அவர்கள் தேனி மலைப்பகுதியில் ஒரு மேய்ச்சலுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதில் முக்கிய பங்காற்றியவர்களில் இவங்களுடைய அமைப்பும் ஒரு முக்கியமான பங்கு செஞ்சாங்க. அவர்கிட்ட நம்ம இந்த மேய்ச்சல் சமூகத்துடைய பிரச்சனைகள் என்ன, ஏன் அரசுகள் இதை பெரிய அளவில் கவனத்தில் கொள்ளாமல் இருக்காங்க அப்படிங்கிறது பட பல விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் ராஜீவ், நல்லா இருக்கீங்களா? நல்லா. சரி, இப்போ சமீபத்தில் பனகுடி பக்கத்தில் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஒரு கவன ஈர்ப்பு சம்மந்தமாக. இல்லை, அது போராட்டம் இல்லை. 2006 வன உரிமை சட்டம் பாரம்பரியமாக கால்நடை மேய்ச்சல் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேய்ச்சல் உரிமையை வழங்கியிருக்கு. அதுபடி அந்த சட்டப்படி அந்த கிராமத்தில் வன உரிமை கிராம சபை அமைச்சு அந்த கிளைம் சொல்லக்கூடிய உரிமை கோரல் விண்ணப்பம்லாம் நாங்கள் அந்த சட்டப்படி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த பதில் இல்லை. பல பகுதிகளையும் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு அறிவிப்பு பதாகை, அந்த மேய்ச்சல் வரைபடம் அந்த மலையில் எங்கெங்க அந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இதை பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஊர்? எனக்கு சிவகங்கை மாவட்டம் கலையார் கோவில் பக்கத்தில் இருக்கிற கல்குளம்னு ஒரு கிராமம். நாங்கள் பாரம்பரியமாக அந்த கிடை ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்தோம். நீங்கள் படித்ததெல்லாம் எங்கே? நான் சிவகங்கையில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் தான் படிச்சிருக்கேன். அது அந்த குடும்ப பின்னணியிலே இருக்கிறனால இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டீங்களா நீங்கள்? அடிப்படையில் இப்போ ஆமாம், இப்போ நாங்கள் பெரிய அளவில் ஆடுகள் நான் குறைவாக தான் வச்சுருக்கிறேன். முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் நிறையா எண்ணிக்கையில் வச்சுருந்தோம். நம்ம தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகளில் இயற்கை வேளாண்மை, சுற்றுச்சூழல் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்தோம். அப்போது இந்த இயற்கை வேளாண்மை குறித்து பேசும்போது இப்போ தஞ்சை சமவெளியில் இவ்வளவு பெரிய பரப்பளவில் விவசாயம் நடக்குதுன்னா பாரம்பரியமாக அந்த கீதாரிகள் போய் தஞ்சையில் கடை போட்டு தான் தஞ்சை வேளாண் சமவெளியில் அவ்வளவு இன்னைக்கு ரசாயன வேதி உரங்கள் யூரியாலாம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பரந்த வேளாண் சமவெளி, தமிழ்நாட்டோட வேளாண் சமவெளியாக இருக்கக்கூடிய தஞ்சை பகுதியில் எங்கள் ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து இடம்பெயர்ந்து போன கீதாரிகள் தான் அந்த இடுபொருளில் நிறைவு செஞ்சாங்க. அது ரொம்ப ஆடு மாடுகளை அப்படியே பயணமாக கொண்டு போகிறவங்களுக்கு பேர் கீதாரி. ஆமாம், அந்த பகுதியோட சார்ந்த ஒரு சொல்லாடலாம் அவங்களுக்கு. அந்த அது சமூக பெயரா இல்லை தொழில் சார்ந்த பேர் தான். அதை ஒரு 5-6 மேய்ச்சல்காரர்களை லீடு பண்ணக்கூடிய ஒரு இனக்குழு தலைமையினுடைய பேர் தான் கீதாரி. அது ஒரு மராட்டிய சொல்லுன்னு சொல்லுவாங்க. தஞ்சை மராட்டியர் காலத்தில் இவங்க கீதாரிகளுக்கு ஏதாவது வரி வசூல் செய்கிறது. நம்ம பொதுவாக ஆடு கிடாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் இல்லை இல்லை, ஆடு கிடாய் வேற, கீதாரி வேற. இப்போது வடக்கு பகுதிகளில் மால்தாரின்னு சொல்கிறாங்க. இப்போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் இதில் ஈடுபடுறாங்க. அவங்கள குறிக்கிறதுக்காக பசுபாலன் சொல்கிறாங்க, இல்லைன்னா மால்தாரி அப்படின்னு குறிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சொல்லாடலாம் இங்கே தமிழ்நாட்டில் கீதாரின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடைக்கோன் அப்படின்னு இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடிய இனக்குழு தலைவனோட பேர் அப்படி ஒரு சொல்லாடலாக இருந்திருக்கு. கிடைக்கோன். ஆமாம், கிடைக்கோன் தாங்க. இப்போ அந்த சொல்லையும் நாங்கள் புழக்கத்துக்கு கொண்டு வரோம். கீதாரிங்கிறது ரொம்ப பின்னாடி உருவான சொல்லு. கிடைக்கோன் அது வேற. ஆமாம், மராட்டிய சொல்னு சிலர் சொல்கிறாங்க. மராட்டியர் காலத்தில் இந்த கீதாரிகளுக்கு வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு இப்போ பல்வேறு சமூகங்களுக்கு பட்டங்கள் இருக்குது இல்லையா, அதுபோல் இப்படி ஒரு மேய்ச்சலில் இருக்கிறவங்கள வழிநடத்துறவருக்கான ஒரு பட்டமாக அந்த கீதாரி இருந்திருக்கு. நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் படித்தது அதுக்கப்புறம் இல்லை, நான் அதை ரொம்ப பின்னாடி இதுக்கான ஒரு இயற்கை வேளாண்மை குறித்து நாங்கள் பகுதி அளவில் ஒரு குழு மாதிரி உருவாக்கி தொடர்ச்சியாக இயற்கை விவசாயம் குறித்த
கூட்டங்கள் நடத்துறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, சந்தைகள், இயற்கை விவசாயிகளுக்கான சந்தை அமைக்கிறது, இப்படி இவர் நம்மாழ்வார் ஐயா கூட ஆமாம், நம்மாழ்வார் இல்லை, அவரோட கருத்தோட ஈடுபாட்டில் அடிப்படையில் அதான் நம்மாழ்வாரோட தாக்கத்தோட விளைவாக அது சார்ந்து சிந்திக்கக்கூடிய நண்பர்களாக சேர்ந்து பகுதி அளவில் ஆவாரை இயற்கை வேளாண் குழுன்னு ஒன்று சிவகங்கை மாவட்ட அளவில் வச்சு செயல்பட்டால், தொடர்ச்சியாக இயற்கை விவசாயம்னா வெறும் இடுபொருளாக வந்து பஞ்சகாவியம், மீன் அமிலம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஒரு இங்கே இருக்கிற வேளாண் முறைக்கு தொடர்பு இல்லாத அல்லது வந்து ரொம்ப ஒரு பண்ணை வடிவங்களுக்கான வேளாண் முறையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த இதை பற்றி யோசிக்கும் போதே நம்ம அப்படி ஒரு இயற்கை வேளாண்மைக்கு நெருக்கமான ஒரு தொழில் பின்புலத்தில் வந்ததுனால இதுக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு இதுக்குள்ளே பேச ஆரம்பித்தா, அப்புறம் இதை ஒட்டி பல அமைப்புகள், பல இயக்கங்கள், இப்போ உலகளாவிய அளவில் வர்ற 2026 வந்து ஐநா மன்றம் வந்து உலக மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ச்சல்காரர்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டிய செய்திகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த பாரம்பரிய மேய்ச்சல் தொழிலில் இருக்கிற மக்கள் முறையான சங்கமாக ஒருங்கிணைக்கப்படலை, அவங்களுடைய உரிமைகள் சார்ந்த கருத்துக்கள் பேசப்படுறங்கிற அடிப்படையில் இப்போ பல அமைப்புகளோடு இணைஞ்சு அந்த கூட்டமைப்பை உருவாக்கணும். நாங்கள் இப்போ பகுதி அளவில் இயங்கினதை தாண்டி தேனியில் மலைமாடு வளர்ப்பவர்கள், கொங்கு பகுதியில் வந்து குறும்ப கவுண்டர்னு ஒரு சமூகம் இருக்கிறாங்க, அவங்க ஊட்டியில் இருக்கக்கூடிய தோடர், இப்படி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டில் மேய்ச்சலை வாழ்வாதாரமாக பாரம்பரியமாக கொண்டவங்களையும் வாழ்வாதார அடிப்படையில் ஈடுபடக்கூடியவங்களையும் இணைச்சு சங்கமாக்குற தொழில் முறையாக வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க இருந்தாலும் கூட அவங்க எல்லாத்தையுமே ஒரு அணியில் நீங்கள் தொழில் ஒரு வாழ்வாதார அடிப்படையிலான கோரிக்கையாக நம்ம வந்து கொண்டுட்டு போகிறோம். அது தவிர அதுக்கு அரசியல் ரீதியாக எதுவும் அமைப்புகள் இருந்தீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ பல தமிழ் தேசிய இயக்கங்கள் நம்ம வந்து ஆதரவாளராக செயல்பட்டு இருந்தோம். இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளாக முழு நேரமாக மேய்ச்சலில் தமிழ்நாடு அளவில் மேய்ச்சல் ஈடுபடக்கூடிய மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய மேம்பாடுகளுக்காகவும் ஒரு ரைட் பேஸ்டு மூவ்மெண்ட்டாக நாங்கள் இந்த கூட்டமைப்பை நடத்துகிறோம். இப்படி ஒன்றுக்குள்ளே வரணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அதான் இந்த இயற்கை வேளாண்மை குறித்த இப்போ 30 ஆண்டுகளாக ஒரு உரையாடல் நடக்குது. ஏன்னா இயற்கை வேளாண்மையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு சமூகங்களை பற்றிய புரிதலோ உரையாடலோ அதில் வந்து நடக்கலை. கிடை போடுதல்ங்கிற நம்முடைய பாரம்பரிய வேளாண் நுட்பம் பற்றி இந்த இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தியல் உரையாடலில் இந்த 30-40 ஆண்டுகளாக நடந்த உரையாடலில் இல்லை. அதை நம்ம வந்து எடுத்து பேசணுங்கிறதுக்காக இந்த மக்களை முறையாக அணிதிரட்டவும் அவங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கவும் இந்த அமைப்பு உருவாக்கி வேலை பார்க்குறோம். அது வந்து குறிப்பிட்ட சமூகங்கள் தான் வந்து அந்த கிடை எல்லாம் வந்து மாடு இதோட தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக 4-5 சமூகங்கள் இதில் ஈடுபடுறாங்க. அதுபோல் இன்னைக்கு வாழ்வாதாரமாக எல்லா சமூகங்களும் மேய்ச்சலில் இப்போ எப்படி விவசாயி இருக்கிறாரோ அதுபோல் கால்நடையை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு எல்லா இதில் இருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நிலமற்ற கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரமாக மேய்ச்சல் வந்து ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. இப்போ நீங்கள் சீமான் அவர்கள் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் எங்களோட கோரிக்கைகளுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் ஒரு சண்முகம், இப்படி பலரையும் தொடர்ச்சியாக சந்தித்தோம். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களையும் சந்தித்து சொன்னோம். அவரும் இதில் ஏற்கனவே அவர் 2016ஆம் ஆண்டே அவங்களுடைய தேர்தல் வரைவில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அந்த அடிப்படையில் நான் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாநாட்டுக்கு எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அந்த மாநாட்டுக்கான இதில் இது பண்ணோம். இல்லை தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பல விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் வந்து அவர் இந்த அரசு வேலையாக மாற்றுவேன், ஆடு மாடு மேய்க்கிறது, சாரம் வைக்கிறது அரசு வேலையாக மாற்றினா ஏற்றுக்கிட முடியுது. ஆனால் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது நகைச்சுவை பொருளாக மாற்றப்பட்டது. கடைசியாக நீ படிக்கலன்னா ஆடு மாடு மேய்க்க தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சீமானை ஒரு சனாதனத்தின் ஆளாக வந்து வர்ணாசிரம வேலை பார்க்குறவரா, தொழில் சார்ந்த அதையே குலத்தொழிலாக வந்து மாற்றுறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் பொதுவாக கிராம பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம், அதனோட இணைந்த உப தொழிலாக இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு, இது போன்ற புரிதலை, இது போன்ற சமூகங்கள், இதை நம்பியிருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பற்றிய அறிவு வந்து இவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, நம்ம ஒரு காலகட்டத்தில் படிக்காதவங்க நம்மிடையே நிறையா இருந்தாங்க, கல்வி அறிவை பெறாத மக்கள் நிறையா இருந்தாங்க. அதனை ஒட்டி
படிக்கலை. தேவை எப்போ வரும்? மாடுகளோட விளையாடணும், ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கான அந்த வித்தைகள் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற நிலை தான் நான் இருக்கும்போது அதை நோக்கி நீங்கள் ஒரு பயணிப்போம். ஒரு கால்நடை மருத்துவரை அல்லது ஒரு பொறியியலாளரை எல்லாரையும் வந்து நீங்கள் பல்கலைக்கழகங்களை மூலமாக உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு மேய்ச்சல்காரனை வந்து நீங்கள் உருவாக்கணும்னா அந்த பாரம்பரிய அறிவை வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு அறுபட்டு போய்கிட்டே இருக்குது. ஆமாம், ஒரு ஆடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறது வேற, மாடை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஆடு இல்லை, ஒரு 1000 மாட்டை ஒரு 2 பேர் ஒருத்தர் வந்து கையாளணுங்கிறது அந்த பாரம்பரிய அறிவோட தான் இருக்கும். அவங்க அந்த தொடர்ச்சியில் இருந்தால் தான் அதை இது பண்ண முடியும். அந்த அறிவை தொகுத்து அதை நவீனப்படுத்தி அதை பொதுமையப்படுத்தி எல்லாரும் அதுக்குள்ளே வரணும்னு யோசிக்காமல், ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்முடைய மண் வளம் குறைஞ்சி போச்சு. மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு அரசு பல திட்டங்களை பல கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணுது. ஆனால் மண் வளத்தை மேம்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்தை பற்றிய புரிதலோ அதற்கான நலத்திட்டங்களோ அரசோட எந்த திட்டங்களே இல்லை. அவர்களை பற்றிய பார்வையே இதுவரை உருவாகாமல் ஒரு சூழல் தான் இருக்குது. எங்கேயோ மூலையில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களா, நகர்ப்புறத்துக்கு வேலையில் அன்றாடம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்களை பற்றிய அவங்கள முறையாக அணிதிரட்டி அவங்களோட உரிமைகளையும் வந்து இதுவரை அந்த சமூகங்கள் பேசலை. இப்போ அந்த ஏன்னா நம்ம இப்போ இதை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது எனக்குமே இப்படி ஒரு முற்போக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருக்கிற நீங்கள் போய் வந்து உங்களோட சொந்த சமூகத்துக்காக வேலை பார்க்குறீங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் முறையாக அணிதிரட்டப்படாமலும் அவங்களுடைய உரிமைகள், அதாவது தமிழ்நாட்டில் தங்களோட உரிமைகளுக்காக அணிதரலாத ஒரு சமூகமா மேய்ச்சல் சமூகம், தொழில் சார்ந்த இதில் அவங்க அணிதரல, வெறுமனே சாதிய கூட்டமைப்பு தேர்தல் அரசியல்களில் அதுல போய் அவங்கள வந்து சங்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது தேர்தல் நேரத்தில் அந்த சாதி சங்கங்களுடைய கோரிக்கையை அது சுருங்கி போச்சு. இன்னொன்று அவங்களும் இதுக்கு நில உரிமை, மேய்ச்சல் நில உரிமைன்னு இதுவரை தமிழ்நாட்டில் பேசலை. வேற யாரும் அவங்க தான் பேசணும்னு கிடையாது. இங்கே இருக்கிற உழவர் இயக்கங்கள் பேசியிருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் பேசியிருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் பேசியிருக்கணும். அவங்களுக்கும் இதை பற்றி புரிதல் இல்லாமல் அந்த பிரிவுல இருந்து பின்னணியில இருந்து வர்ற ஒருத்தருக்கு தான் அந்த தெளிவு இருக்கும். அதனால நீங்க அதை முன்னெடுத்து பயணிக்கணும். ஆமாம், அந்த ஒரு வெற்றிடம் இருந்தனால அதை அதுவும் தமிழ் தேசிய பணியை நினைச்சுதான் நம்ம அதை வந்து செஞ்சுட்டு. இயற்கை சார்ந்து ஒரு நகர்வு நடக்குது இன்னைக்கு. ஊர் திரும்புதல், இயற்கை வேளாண்மை பாதுகாப்போம், மரச்செக்கு நின்று அப்படி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுல இவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு இல்லை. ஒரு இயற்கை வேளாண்மை நடக்கணும்னா அதுக்கு வந்து ஆடு மாடுடைய சாணம் வந்து அவசியமானது இல்லை. ஆமா, அது ரொம்ப எளிதான உண்மைதான். ஆனால் இதுவரை வந்து இப்போது நீங்கள் சுல்தான் இஸ்மாயில் இருக்கிறாரு, மண்ணியல் அறிஞர், அவர் வந்து மண்புழு தாத்தான்லாம் அவரை சொல்கிறாங்க. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் கிடை போடுறதை பற்றி பேச மாட்டேங்கிறார். நம்ம அதை விமர்சனமாக பல கூட்டங்களில் சொன்னாலும் அதுக்கு நான் பேசணுமான்னு அதை பற்றி அவர் எங்கேயும் வந்து பேசுகிறது கிடையாது. மண் வளத்தை மேம்படுத்தணும், மண் வளம் குறைஞ்சி போச்சுன்னு அவர் பெரிய அளவில் வந்து அரசாங்கத்தில் பல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. திட்டக்குழுலேயே அவர்லாம் பொறுப்பாளராக இருக்கிறாரு. எங்கேயுமே வந்து மண் வளத்தை மேம்படுத்திக்கிட்டு இருந்த பல 100 தலைமுறையாக 1000 தலைமுறையாக அந்த மண்ணை வளப்படுத்தின ஒரு சமூகம் பற்றி அவங்களுக்கு எந்த புரிதல் இல்லை, அதை பேசுறதும் கிடையாது. இப்போ வர அப்படியான ஒரு சூழல் தான் நடந்துட்டு இருக்கு. இது இப்போ அந்த அந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. சீமான் வந்து மாடுகளுக்காக போராடுறார், மாடுகளோட இது பண்ணுறாரு அப்படின்ட்டு. எங்கேயோ யாரோ ஒரு பெரியவர் வந்து வனம் மேய்க்கக்கூடாது, அந்த மலை மாடுகள் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதான உடனே அந்த காணொலி வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவலாக போச்சு. சீமான் அந்த போராட்டத்தை வந்து மிக சிறப்பாக முன்னெடுத்தால் அது ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் உங்கள் பங்களிப்பு பெரிய பங்களிப்பு இல்லையா? முதல் முறையாக பொது வெளிக்கு இந்த சமூகத்தோட சிக்கல் அந்த போராட்டத்தினூடாக பேசு பொருளானுச்சு. அதை நான் வந்து அவர் அந்த மக்களே வந்து நிறையா தொடர்ச்சியாக காணொலிகள் வந்திருக்கு. சீமான் எங்களோட தெய்வம்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பளத்து நாயக்கர் சமூகத்தை சார்ந்த சிறுவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய இப்போ கோனார் சமூகம் கூட பெரும்பகுதி இதை விட்டுட்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அதில் இருக்கிறாங்க. பாரம்பரியமாக அந்த கம்பளத்து நாயக்கர் சமூகம் ரொம்ப அதனுடைய ரொம்ப ஆன்மீக ரீதியாக கூட வந்து அந்த மாடுகளோடையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடையும் இணைஞ்சு இருக்கிறாங்க. அந்த மக்கள் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த பகுதி மட்டும் இல்லாமல் எங்கேயோ மூலையில் இப்போ இன்னைக்கு தருமபுரியில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட அந்த போராட்டம் அப்படி ஒரு குரல் வந்து நமக்காக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்குது. கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களை பார்க்குறதில்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு இந்த மறுபடியும் அந்த ஏன்னா இன்னைக்கு வட மாவட்டங்கள் முழுக்க மேய்ச்சல் தொழில், பட்டி மாடு வளர்க்கிற இதுவே குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி ஆலம்பாடி மாடுகள்லாம் அழிவினுடைய விளிம்பில் தான் இருக்குது.
அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து. இல்லை, இப்போ விவசாயத்துக்கு வந்து காலை பயன்பாடு இல்லைங்கும் போது அந்த காளையுடைய தேவை குறைஞ்சி போயிருதுல்ல. இப்போ காளை இல்லை, மாடு இன்னமும் சாணம் இப்போ தேவையாக இருக்குல்ல. நீங்கள் பெரிய அளவில் இப்போ இந்த பனகுடி இப்போ நடந்த போராட்டத்தில் இப்போ இவ்வளோ நாள் கேரளாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ சுற்றி இருக்கிற விவசாயிகளே இவங்களை வந்து தேடி வந்து அந்த கிடை மாட்டு சாணத்தை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த சாணம் வந்து ஒரு பெரிய பொருளாதாரமாக மாறி இருக்கு இந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் இயற்கை முன்னெடுப்புனால இவங்களே அதை தேடி போகிறாங்க. வந்து இன்னும் அரசாங்கம் இந்த கிடை போடுறத வலியுறுத்தி வந்து அரசாங்கம் இப்போ எப்படி யூரியாவுக்கு மாற்றாக நானோ யூரியா, ஏன்னா யூரியா அவங்களால கொடுக்க முடியல. ஒரு முறை யூரியாவுக்கு 1190 வந்து அரசு மானியம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இந்த கிடை போடுற விவசாயிகளுக்கு மானியம் கொடுங்க, இந்த மாட்டுக்காரங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு நம்ம வந்து கோரிக்கை வச்சுட்ருக்குறேன். அதெல்லாம் அரசாங்கம் பரிசீலனை பண்ணி செஞ்சால் இன்னும் நீங்கள் இப்போ இன்னும் பல ஆண்டுகள் வந்து இயற்கை வேளாண்மைக்கு திரும்புறதுக்கு இலக்கு மத்திய மாநில அரசுகள் வச்சுருக்குறாங்க. ரொம்ப எளிதாக இன்னைக்கு தஞ்சை தாமிரபரணி இருக்குதுன்னா அந்த சமவெளியை ஒட்டிய கீதாரிகள் பட்டி மாடு வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. வைகையை ஒட்டிய புலிக்குளம் கடை மாடுகள் இருக்குது. தஞ்சை வேளாண் சமவெளியில் உம்பளச்சேரி மாடுகள், இப்போ இங்கே ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து போகக்கூடிய இந்த செம்மறி ஆடுகள் மேய்க்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. ரொம்ப குறைவான காலங்களில் நம்ம வந்து மண்ணையும் வளப்படுத்திடலாம், இயற்கை வேளாண்மைக்கு திரும்புகிறோங்கிற அந்த இலக்கையும் எளிதாக எட்டிடலாம். அன்னைக்கு வந்து மேய்ச்சல் தொழிலையும் வேளாண்மை இணைச்சு சிந்திக்கிற ஒரு சிந்தனை போக்கு உருவாகணும். ஏன்னா இன்னொன்று இன்றைக்கு இருக்கிற அரசினுடைய தொழிற்கொள்கை வேற ஒன்றா இருக்குது. அது ரொம்ப ஒரு சிக்கலான இதாக தான் இருக்குது. விவசாயிகள் போல் இவங்களுடைய பிரச்சனை கிடையாது. இவங்க நிலத்தை வந்து இது பண்ணி கொண்டு போகிறதுனால இந்த நிலம் சார்ந்த முரண்பாடை வந்து அதுக்கான பெரிய அளவில் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு இயக்கமானதான் அதை தீர்க்க முடியும். எப்படி வந்து அந்த திட்டம் போயிடுச்சு? மாடு சீமான் இந்த மலை ஏறுறது அப்படிங்கிறது இவ்வளோ மாடுகளை கொண்டு வந்து இது பண்ணி அந்த மாடு இல்லை அங்கேயே இருக்கிற அந்த மாடுகள் ஒரே இடத்துல ஒரு 10 கீதாரிகளோட மாடுகள் தான், அந்த ஒரு 4000-5000 மாடுகள் இருக்குது. அது ரெகுலராக இது வந்து அந்த இடம். சீமான்ட்ட இந்த ஐடியா சொன்னீங்களா? இந்த ஆலோசனை எப்படி? இல்லை, அவர் பார்த்த உடனே அவருக்கு வந்து இதுவாயிருச்சு. அவர் இறங்குவோம்டா தம்பி அப்படின்னு அவருக்கு வந்து ஏன்னா கிடை மாடுகள் இப்போ எங்கள் பகுதியில் கிடையாது. அவர் அண்ணன் இப்போ தான் அந்த கிடை மாடுகள் இந்த பகுதி மதுரை பகுதிகளில் தான் கிடை மாடுகள் அதிகம். அது பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆர்வமாக அதில், ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு போராட்ட முன்னெடுப்பு சீமான். இந்த செய்தியை அந்த யுனைடெட் நேஷன் அறிவிச்சிருக்கிற அந்த சர்வதேச குழுக்களில் நான் வந்து பகிர்ந்துருந்தேன். அவங்களும் பெரிய அளவில், ஏன்னா உலகளாவிய அளவுலே வந்து இப்படி ஒரு மாடுகள் முன்னாடி நின்று அதனுடைய உரிமைகளை பேசுனதுவான சம்பவம் வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. தமிழர்களுக்குன்னு கால்நடை சார்ந்த கலாச்சாரம் அப்படி இருக்குது. அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம அந்த போராட்டத்தை நம்ம அந்த நிகழ்வையும் பார்க்குறோம். ஏன்னா கால்நடைகளை இவ்வளவு நெருக்கமான பண்பாடு கொண்ட ஒரு சமூகம் வந்து உலகத்திலே தமிழர்களுக்கு இணையாக வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதை சீமான் அவர்கள் அந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிற நிகழ்வாக அந்த போராட்டம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அதை தொடர்ச்சியாக வந்து பனகுடிக்கு போனீங்க இல்லையா? பனகுடியில் ஒரு போராட்டம் நடத்த இது பண்ணுறீங்க. அதை ஏன் நடத்த முடியாமல் ஆயிடுச்சு? இல்லை, அதாவது என்னென்னா அந்த பகுதியில் மலைக்கு காலங்காலமாக மக்கள் வலசை போகிற ஒரு 6 மாதம் மலையில் தான் அந்த மாடுகள் தங்கி இருக்கோம். அது அந்த மலையில் தங்குறதுக்கு உண்டான சட்ட உரிமைகள் 2006 வன உரிமை அங்கீகார சட்டத்தில் அந்த சட்டப்படி அமைக்கப்படுகிற கிராம சபைகள்லாம் அந்த பனகுடி கிராமத்தில் நம்ம அமைச்சிருக்கிறோம். அதன்படி உரிமை கோரல் விண்ணப்பம்லாம் அனுப்பி 1 வருடம் ஆயிடுச்சு. எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த சட்டம் வந்து பொது புரிதல் என்ன இருக்குன்னா, அந்த சட்டம் வெறும் பழங்குடிகளுக்கான சட்டம், வன உரிமை அங்கீகார சட்டங்கிறது வந்து வெறும் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான்ங்கிற புரிதல் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த சட்டம் வந்து பாரம்பரியமாக வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள், இப்போ பழங்குடிகள் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அந்த சட்டத்தில் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க போய் காடுகளில் பட்டி போட்டு தங்கவும் மேய்ச்சலில் ஈடுபடவும் உரிமைகள் இருக்குது. அது புலிகள் காப்பகம், வன உயிரின காப்பகம், எல்லா இடங்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும். தமிழ்நாட்டில் அந்த சட்டப்படி இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இந்த பிரச்சனை இருந்தாலும் சில மாநிலங்களில் மேய்ச்சல் உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில்
அந்த சட்டப்படி ஒரே ஒரு பட்டி மாட்டுக்காருக்கு கூட உரிமைகள் இதுவரை வழங்கப்படலை. இவங்களும் அதை கேட்கல. இதற்கான சங்கங்கள் இல்லாதனால இந்த சட்டம் ஏன்னா அதுக்காக போய் யாரும் வேலை பார்க்கல. இப்போ நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் அந்த சட்டப்படி அந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிராம சபைகள் அமைக்கிறது, அதன்படியான உரிமை கோரல் விண்ணப்பங்கள் அனுப்புறது, அந்த அப்படியான ஒரு நிகழ்வாக தான் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தான். போராட்டங்கிறத விட ஒரு அறிவிப்பு பலகை அந்த மலையில் இன்னொன்று வனத்துறையிட்ட கூட இல்லாத தகவல்கள் அடங்கிய அந்த மலையை குறித்த முழுமையான தகவல் அடங்கிய ஒரு வரைபடத்தை தான் திறக்கிறதா இருந்தோம். அது வந்து அந்த மலைக்கு போகிற வழித்தடத்தில் சபாநாயகர் அவர்கள் ஒரு பெரிய தோட்டம் உருவாக்கியிருக்கிறாரு. ஆமாம், அந்த தோட்டம் அந்த மலைக்கு போகிற பொது பாதையை ஆக்கிரமிச்சிருக்கிறதா அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அதை இவர் இப்போ ஒரு கட்சி தலைவராக அவர் வர்றதுனால ஊடகங்கள் வரும், ட்ரோன் காட்சிகள் மூலமாக அதெல்லாம் படமாக்கப்பட்டு அது அப்பட்டமாக அந்த மலை பாதை ஆமாம் அப்படிங்கிறது அந்த நோக்கத்துக்காகவே ஏன்னா தேனியில் அப்படியான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அது பெரிய எதிர்ப்பு இல்லை. வனத்துறை மட்டும்தான் வந்தாங்க. காவல்துறை அங்கே எந்த விதமான போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஆமாம், வனத்துறை மட்டும்தான் அங்கே வந்தாங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இது பண்ணுறதே கிடையாது. இவங்க வனத்துறையும் பழைய சட்டங்களை தான் சொல்லி இதுவரை ஏமாத்துறாங்க. வன பாதுகாப்பு சட்டம், அதுக்கு முன்னாடி வந்த பழைய சட்டங்களே சொல்லி ரொம்ப தெளிவாக வன உரிமை சட்டத்தில் இது வனம் தொடர்பான எல்லா உரிமைகளும் இந்த 2006 வன உரிமை சட்டத்துக்கு முன்னும் பின்னும் தான் பார்க்கணுன்னே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று வரலாற்று ரீதியாக பழங்குடி மக்களுக்கும் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வாக தான் அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கணும். அந்த சட்டத்தோட முகவுரையிலே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை வனத்துறை மதிக்கிறதே கிடையாது. அங்கே போடி கரட்டுப்பட்டியில் தேனியில் நடந்த போராட்டத்தில் பழங்குடிகள் அப்புறப்படுத்துறது அது ஒரு பெரிய முயற்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் பழங்குடிகளுக்கு இப்போ அங்கே அந்த களக்காடு முண்டந்துறை பணகுடி இருக்கக்கூடிய களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பு பகுதியிலே கூட அம்பாசமுத்திரத்துலாம் பழங்குடி மக்களுக்கு அவங்களுக்கு அந்த சட்டப்படி உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே காணிக்கார மக்கள்லாம் அந்த உரிமைகளை வாங்கியிருக்கிறாங்க. சில நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும்போது சில உரிமைகள் அவங்களுக்கும் கிடைக்கிது. அப்படியான ஒரு சட்டப்படியான ஒரு முயற்சியை தான் நம்ம அங்கே ஈடுபட்டால் இவங்க வனத்துறையினுடைய தூண்டுதலாக அல்லது சபாநாயகருடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த போராட்டம் இவ்வளவு பூதகரமாக ஆக்கப்பட்டு அந்த கிராமம் முழுக்க காவல்துறை குவிக்கப்பட்டு இவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் இருந்த அவருடைய மண்டபமும் காவல்துறையால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு பெரிய அளவில் இவ்வளோ பெரிய சிக்கலாக பார்க்க வேண்டிய ஒரு சிக்கலே கிடையாது. தேனியில் நடந்த மாதிரி இயல்பாக நடந்திருக்கு. இப்போ வர அந்த மாடுகள் இப்போ நாங்கள் போகிறோம்னு சொல்கிற இடத்துல ரெகுலராக மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி தான் நம்ம பதாகை திறக்கிறங்கிற பகுதி. இதை ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலாக்குனாங்கன்னா ஒரு சபாநாயகருடைய ஆக்கிரமிப்பு வெளியில் தெரியுங்கிற ஒரே காரணம் தான். ஆக்கிரமிப்புன்னா அந்த வார்த்தை ஆக்கிரமிப்பு. ஆமாம், அந்த பாதை அவங்க அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க தலைமுறையாக. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அப்பாவுக்கு தோட்டம் இருக்கா? ஆமாம், அவருடைய தோட்டம் தான் அதை சொல்கிறாங்க. அவரோட உள்ளூரில் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்களுடைய பராமரிப்பில் தான் அந்த தோட்டம் இருக்குது. அவங்க அந்த ஒரு குன்றையே சரித்து அதை மட்டப்படுத்தி அதை தோட்டமாக்கி இருக்கிறாங்க. அந்த குன்று அடிவார பகுதியில் இவங்க அந்த மக்கள் கூட அது 18 படி பாலம்னா ஏதோ ஒரு பாதைன்னு ஒன்று சொல்கிறாங்க. 18 படி பாதைன்னு அப்படி ஒரு கீழே இறங்கி மேலே போகிற பாதையாக இருந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு மூடிட்டாங்க. அது உள்ளூர் மக்கள் நம்ம சொன்ன தகவலின் அடிப்படையில் அவங்க ஏன்னா இந்த தொடர்ச்சிங்கிறது பல 100 தலைமுறையாக அங்கே ஆடு மாடுகள் மேய்ச்சிட்ருக்குறாங்க. அங்கே இருக்கிற 80-70 வயதில் இருக்கிறவங்க தகவலின் அடிப்படையில் அந்த வரைபடம் தயாரிச்சிருக்கிறோம். அந்த வரைபடப்படி அது மலைக்கு போகிற பாதைகளெல்லாம் நம்ம அங்கே எங்கெங்கெல்லாம் இருந்து மாடுகள் மலைக்கு ஏறி வரும், எங்கெங்கெல்லாம் அவங்க பட்டி போட்டிருந்தாங்க தகவல் அடங்கி ஒரு வரைபடத்தை தான் உருவாக்குனா. இதை நாங்கள் அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த வன அலுவலருக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுக்கும்போதே அவர் இவ்வளவு விவரங்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்களே வனத்துறை அதிகாரிகளே சொல்கிறது மாதிரியான ஒரு வரைபடம் அது. அங்கே இருக்கிற பழங்குடிகளுக்கு மலையை பற்றி என்ன அறிவு இருக்குதோ அதை விட கூடுதலாகவே இவங்களுக்கு இருக்குது. அங்கே இருக்கிற புல்வெளிகளை பற்றியும் அங்கே இருக்கிற ஓடைகளை பற்றி. ஏன்னா பழங்குடிகள் அவங்களோட வாழ்விட தேவைங்கிறது ரொம்ப குறுகலான பகுதியில் தான் அவங்க இருப்பாங்க. இந்த மேய்ச்சல் சமூகம் முதல் ஒட்டுமொத்த வனப்பகுதியும் இவங்க போய் வருவாங்க. அவங்களுடைய பாரம்பரிய அறிவை பற்றிய ஒரு உரையாடல் இங்கே உருவாவதுனால
இது போன்ற தெரியுது. சிக்கல் இருக்கு. இப்போ அந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுக்கிற மாதிரி மீண்டும் எதுவும் நாங்கள் திட்டம் வந்து இருக்கா? அந்த பதாகை, ஏன்னா சட்டப்படி பதாகை திறக்கிறதுல எந்த சிக்கல் இல்லை, மீண்டும் அதை திறக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். அங்கே வந்து ஒன்று பொது இடத்துல இல்லைனாலும் கூட அந்த மாடுகள் பட்டி இருக்கிற இடத்துலையாவது அந்த பதாகை திறக்கலாங்கிற நிலையில் இருக்கிறோம். இது போல் மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்கவே திரும்ப நாங்கள் சீமான் அவர்களை அழைக்கிற மாதிரி ஆமாம் அவரையும் கூப்பிட்டுருக்குறோம். இப்போது அங்கே மட்டும் இல்லை அந்த பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இங்கே ஈரோடு வரைக்கும் கூட, ஈரோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க வனப்பகுதிகள் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. இந்த சர்வதேச ஆண்டு பயன்படுத்தி நம்ம வந்து அந்த மேய்ச்சல் உரிமை அங்கீகாரம் விழிப்புணர்வை உண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இப்போ போன வாரம் கூட அந்த கூட்டம் முடிந்து மறுநாளே சிவகிரியில் வந்து ஒரு வன உரிமை கிராம சபை அமைச்சிருக்கிறான். அந்த மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வனத்துறையோட ஒடுக்குமுறை அவ்வளோ சந்திச்சிருக்கிறாங்க. இதில் பெருவாரியாக வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ சிவகிரி கிராமத்தில் வந்து மறவர்கள் இருக்கிறாங்க. அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அங்கே வந்து பெரும் எண்ணிக்கையில் அதிகமாக இப்போ வந்து மாடு மேய்ச்சல் இல்லை மேய்ச்சல் சமூகங்கள்ன்ட்டு அது வந்து எல்லா சமூகத்தையும் நம்ம நினைக்கிறோம். எந்த குறிப்பிட்ட சாதி இணைக்கலை. அதில் பெரும்பாலும் வந்து இப்போ தென் மாவட்டங்களில் கோனார்கள் இருக்காங்க. வட மாவட்டங்களில் இப்போ நீங்கள் இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம்லாம் வன்னியர்கள் நிறையா இந்த ஆடுகள் வச்சுருக்குறாங்க. தருமபுரி பக்கம் வச்சுருக்குறாங்க. எல்லா கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகங்களும் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி புதுசாக வாழ்வாதாரமாக அதை தேர்வு பண்ணாருமே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் வெளிநாடுகள் போனால் கணிசமான பேர் வெளிநாட்டு வேலைக்கு போனவங்களாம் மறுபடியும் இந்த தொழிலுக்குள்ளே வர்றாங்க. நிறையா கிராமங்களை நோக்கி, ஏன்னா நிலம் ஒரு 10 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணுறத விட 10 ஆடுகள் வாங்கி அதை 100 பெருக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால அது ஒரு எளிதான தேர்வாக இருக்குது. இன்னமும் பல ஆயிரக்கணக்கான மக்களோட பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரமாக மேய்ச்சல் இருக்குது. மேய்ச்சலை பற்றிய புரிதல் தமிழ் சூழலில் இல்லை. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய தவிர, பாரம்பரியமாக இந்த சமூகங்கள் ஈடுபட்டாலும் இன்றைக்கி வாழ்வாதார அடிப்படையில் எல்லா சமூகங்களும் ஈடுபடுறாங்க. இது ஒரு பொது சிக்கலாக மாற்றப்படணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வேலை பார்க்குறோம். இப்போ நான் அந்த சமூகத்தை சார்ந்தவனுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு வேளாண்மையினுடைய ஒரு அங்கம், உணவு உற்பத்தியினுடைய ஒரு அங்கங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த மேய்ச்சல் சமூகங்கள், இந்த சமூகங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது அங்கேருந்து பேசினா தான் அது வந்து வெளியே தெரியும். மற்ற சமூகங்கள் மாதிரியான பிரச்சனைகள் இல்லை இவர்களுடைய பிரச்சனை. குளம்படி அப்படின்னு ஒரு நாவல் ஒருத்தர் எழுதியிருக்காரு, வெற்றி செல்வன். ஆமாம், அவரும் எங்கள் குழுவில் இருக்கிற ஒரு தோழர் தான். அவரெல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலைகள் நாங்கள் செய்கிறோம். அங்கே கிடைன்னு சொல்லி ஒரு காலாண்டு இதழ் நடத்துகிறோம். தொடர்ச்சி அவருடைய பங்களிப்பில் தான் அந்த இதழ் வெளிவருது. அவரும் வந்து இந்த குடும்ப பின்னணியை சார்ந்தவர். அவரும் தொடர்ச்சியாக எங்களோட பயணம் செய்யக்கூடிய ஒரு தோழர். இப்போ அது சம்மந்தமான அது சீமான் அவர்களுடைய வரவுக்கு பிறகு இந்த இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய அரசியல் ஒன்று, இயற்கை வேளாண் சார்ந்த அரசியல் அப்படின்னு ஒன்றா மேலெழும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த அரசு வேலை அப்படின்னு இதை சொல்லும்போது பொதுத்தளத்தில் உருவாகிற அந்த எல்லல்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இதை பற்றிய புரிதல் இல்லாமையும் உணவு உற்பத்தியை பற்றி வேளாண்மையை பற்றி அறிவில்லாதவர்களாலும், ஏன்னா நீங்கள் இது வந்து மேய்ச்சல் மட்டுமே புறக்கணிக்கல, கிராமப்புறங்களே பிற்போக்கினுடைய அங்கமாக ஒரு 40-50 ஆண்டுகளாக பேசப்பட்டிருக்கு. கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைகளை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு கிராமங்களே அழித்தொழிக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு பெரிய கருத்தியல் இங்கே வளர்ந்துருக்குது. அதை மாற்றி அமைக்கிறதுனுடைய போராட்டமாக தான் இந்த மேய்ச்சல் வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. இப்போ நீங்கள் கல் இறக்குன்னா கூட அதையும் குலத்தொழில் தான் சொல்லுவாங்க. பனை தொழில் வந்து கிராம பொருளாதாரத்தினோட ஒரு அங்கம். அப்படி நம்ம பார்க்குற பார்வை இல்லை. இதை நீங்கள் சொல்கிறது சரிதான். எல்லா தொழில், எல்லா சமூக மக்களும் ஒரு மேய்ச்சல் தொழிலாக மாறும்போது அது பொது தொழிலாக மாறும். ஆமாம், மீனவர்கள் சில சமூகங்கள் ஈடுபட்டாங்க. பாரம்பரிய மீனவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நவீனமாக அது வாழ்வாதாரமாக வந்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மீனவர்களுக்கு இருக்கிற பார்வை போல இதுக்கும் வரணும். ஆனால் மீனவர்களோட உரிமைகளை நீங்கள் சொல்கிறீங்க கிராமப்புறங்கள் சாதி, ஆனால் யதார்த்தம் அது கிராமப்புறங்களில் சாதிய கொடுமைகள் அதிக அளவில் இருக்குது. அப்படி நகரமயமாக்கல்ல அதே ஊரில் கிராமப்புறத்தில் சாதி வெறியாக இருக்கிற ஒருத்தன் நகரத்துக்கு வந்தால் அமைதியாக இருக்கான்ல. நகரத்தில் வந்து இயல்பாக இருக்க முடியுதுல்ல. ஊரில் இங்கே வந்து இப்போ போரூரில் இங்கே செத்து போனான்னு வைங்களேன், நகரத்தில் செத்து போகிறான்னா அமைதியாக வந்து ஒரு மின்மயானத்தில் வந்து படுத்து எஞ்சிட்டு சாம்பலாக போகிற முடியுது. அதே நபர் வந்து கிராமப்புறத்துக்கு போனோன்னே ஆண்ட பரம்பரை, சாதி வெறி அப்படின்னு அங்கே ஒரு தனி சுடுகாடு அப்படிங்கிற ஒரு அரசியல் போதில்லை. அப்போ கிராமங்களில் வந்து சாதியின் பார்வையில் பார்த்தா கிராமங்கள் ஒழிக்கப்பட்ட சூழல் வர நோக்கி நகர்றாங்க ஒரு குறிப்பிட்ட சார்ந்தவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்கள். இன்னொரு பக்கம் வந்து கிராமங்கள் அழிக்கப்பட்டால் இயற்கை சார்ந்த வேளாண் விவசாயம் இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரம் எல்லாமே சிதைக்கிறதுக்கான ஒரு சூழலும் போகுது.
இல்லை அதான் கிராமங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். இப்படியான பிற்போக்கு கருத்துக்கள் சாதி போன்ற நம்பிக்கைகளை வந்து மாற்றி அமைக்கணும். அதுக்கு நில சீர்திருத்தமோ நிலம் அது மாதிரியான கோரிக்கைகள் தான் நியாயமாக இருக்குது. அதுக்கு கிராமங்களை ஏன்னா இன்றைக்கி காலநிலை மாற்றம் தான் வந்து மிக முக்கியமான சிக்கலாக இருக்குது. இப்போ சென்னையெலாம் நான் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்னே தெரியல. அந்த சூழலில் கிராமங்களை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். நம்முடைய ஏன்னா உலகத்துக்கு தமிழர்கள் கொடுத்த திணை மரபு வந்து நம்மகிட்ட இருக்குது. அது கிராம வாழ்க்கையில் தான் இருக்குது. இப்போ குமரப்பா போன்ற நம்ம சிந்திக்க மறந்த அளவுக்கு கவனம் செலுத்த தவறிய பொருளாதார அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவருடைய சிந்தனை அடிப்படையில் நம்ம வந்து கிராமங்களை மீட்டுருவாக்க முடியலாம். சாதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டியதுதான். அதுக்காக கிராமங்கள் அழிக்கப்படணுங்கிறதும் கூட தவறான கருத்து. நீண்ட கால நோக்கில் கிராமங்கள் தான் வந்து சிற்றூர் புறங்கள் தான் வந்து நீடித்த வாழ்வுக்கான ஒரு எதிர்காலத்துக்கான. ஏன்னா தமிழ் சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்கள் புரட்சிகள் நடந்திருந்தாலும் கூட ஒரு மாடுகள் அது சார்ந்த ஒரு போராட்டம் தான் சமீபத்திய ஒரு வரலாற்றில் ஒரு பெரும் மெரினா புரட்சியாக வெடித்தது. மாடுகளுக்காக ஒட்டுமொத்த இதுவும் களத்தில் இறங்கினாங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மாடு சார்ந்தது தான். மாடு அப்படின்னு வந்துட்டா அதனுடைய எல்லாமே வந்துடுவாங்க. மேய்ச்சல் சார்ந்த எல்லா சமூகங்கள் ஆரம்பித்து எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ அதுக்காக நின்ன ஒரு முன்னெடுப்பை செஞ்ச ஒரு தமிழினம் இல்லையா? இல்லை அதான் அந்த மாடுகள் பேசப்படும் போது இந்த மேய்ச்சல் சமூகத்தோட பிரச்சனையும் பேசப்பட்டிருக்குன்னா துரதிருஷ்டவசமாக இந்த இவங்கள் ஏன்னா அதுக்கான இயக்கங்கள் இல்லை. எப்போவுமே ஒரு கோரிக்கை பேசு பொருள் ஆகுதுன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாக இருக்கிற யாருமே இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய மேய்ச்சல் சமூகத்தை பற்றி பேசுறது கிடையாது. அவங்களோட நில உரிமை வந்து பேசு பொருளால். ஏன்னா இன்னைக்கு அரசு கொண்டு வருகிற எல்லா வளர்ச்சி திட்டங்களும் இப்போ சிப்கார்டுன்னு சொல்கிறாங்க. வளர்ச்சின்னு பேரால் சொல்லப்படுற அழிவு திட்டங்கள் எல்லாமே இலக்காகக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலங்கள் தான். சிப்கார்டு ப்ராஜெக்டுக்காக நீங்கள் நிலத்தை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு எடுக்கிறாங்கன்னா விவசாயிகள் கூட சண்டை போடுறாங்க. மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு அவங்க பாட்டில் கடந்து போயிடறாங்க. அவங்களும் களத்தில் இறங்க. ஆமாம், நீங்கள் பல பேருமே இப்போ சிப்கார்டுக்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேட்டால் கூட தரிசு நிலமாக இருந்தால் எடுத்துக்கிறங்க, ராமநாதபுரத்தில் போய் மீத்தேன் கொண்டு வாங்க, ராமநாதபுரத்தில் சிப்கார்டு போடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ராமநாதபுரம் வந்து எவ்வளோ வந்து வளமான நிலங்கிற புரிதல் இல்லை. நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நீர் ஆதாரம் ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய பகுதி, நிலத்தடி நீர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக ராமநாதபுரம் தான் இருக்குது. ராமநாதபுரம் தான் அதிகமாக வந்து கண்மாய்கள் கொண்ட தேசமாக இருக்குது. நான் கூட எங்கள் பகுதியை சொல்லும்போது கண்மாய்களுடைய தேசம் வந்து ராமநாதபுரம் சிவகங்கையை சொல்கிறோம். பல்லாயிரக்கணக்கான கண்மாய்கள் இருக்குது அங்கே ஃபுல்லாக. அதுபோலாம் வேளாண்மையில் வந்து பெரிய பங்களிப்பு செய்து அதுவும் வந்து வேளாண் பகுதி தான். அங்கேயும் வாழக்கூடிய மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கு. நமக்கு வேளாண் தான் சொல்லலாம், அது உரிமை இருக்குது. இன்னொரு அவன் பக்கத்தில் கொண்டு போய் போட அப்படிதான். நீங்கள் மீத்தேன் திட்டம் வரும்போது கூட நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் கொண்டு வந்தால் சிவகங்கையில் கொண்டு வந்தால் இது பண்ணலைங்கிற கருத்து தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போன்ற பேரழிவு திட்டங்கள் வரக்கூடாது, சிப்கார்டு போன்ற தொழில் இது சுற்றுச்சூழலுக்கு எதிரான நிறுவனங்கள் வரக்கூடாதுங்கிற கருத்து தான் இருக்கணும். இந்த மேய்ச்சல் பற்றிய புரிதல் இல்லாதனாலையும் விவசாய சங்கங்கள் அதை பேசாமல் இருக்கிறாங்க. விவசாயிகள் அவங்களுடைய சொந்த நிலமாக அவங்க பட்டாவில் வச்சுருக்கிற நிலத்தை மட்டுமே கருதுகிறாங்க. பொது நிலங்களை பற்றிய புரிதல் இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் பொது நிலங்களை மேய்ச்சல் சமூகம் மட்டும் வாழலை. எண்ணற்ற மீனவர்கள் கூட பொது நிலங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க மக்கள் தான். பொது நிலங்களை பயன்படுத்துகிற பழங்குடிகள் இருக்காங்க. இப்போ நீ குறவர் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காடுகளில் போய் இந்த ஈச்சமாறு வெட்டி அதில் வாழ்வாதாரம் பண்ணக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று இந்த நிலங்கள்லாம் இப்போ எங்கள் பகுதியில் புதுக்கோட்டை சிவகங்கையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பல லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து யூக்லிப்டஸ் காடுகளாக மாற்றிருக்கிறாங்க. அதை யாருமே இதுவரை கேள்வி கேட்கல. இப்போ தஞ்சை சமவெளி வேலை சோறு புடைத்த சோழ நாடுன்னு சொல்கிறோம்னா ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி போன கீதாரிகள் தான் அதை வளப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மேய்ச்சல் காடு தான் புதுக்கோட்டை சிவகங்கையில் இருக்கக்கூடிய யூக்லிப்டஸ் காடு. அதை பற்றி எந்த விதமான உரையாடலும் அந்த பிரச்சனையை பேசவே எந்த சுற்றுச்சூழல் அமைப்போ உழவர் இயக்கமோ தயாராக இல்லை. அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த மேய்ச்சல் நில இயக்கத்தை நடத்துகிறோம். நல்லது தோழர், உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.